வணக்கங்க. இன்னைக்கு வந்து ஓணம் பண்டிகை. என்னடா ஓணனுக்குலாம் பண்டிகை கொண்டாடுறீங்க? அது ஒன்றை விட முட்டை அதிகமா போடுது இல்ல, அதனாலதான். குத்தி காட்டியா? அப்ப கூட திருந்த மாட்டிய. வாடா வாடா. இந்த ஓணம் பண்டிகை வந்து கேரளாவில் கொண்டாடுவாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சாமியை வழிபடுறதுக்காக கொன்றை மலர் தான் வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம ஊர்ல வந்து கொன்னை பூன்னு சொல்லுவோம். அதை நம்ம ஊர் கொன்னைப்பூவை பத்தி நம்மளும் சில தகவல் தெரிஞ்சுக்கணும்ல, அதற்காக தாங்க இந்த வீடியோ. இந்த கொன்றை மரத்தை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சாலை ஓரங்களில் பார்க்கலாங்க. ஸோ சாலை ஓரத்தில் ஏன் முக்கியமாக வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அழகுக்காகவும் நம்ம வாகனம் ஓட்டும் போது அதுல இருந்து வரக்கூடிய அந்த விஷ நச்சுக்களை உறிஞ்சுறதுல இந்த கொன்றை மரம் வந்து ரொம்ப முக்கியமாக சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது கேரளாவோட தேசிய மலர் பார்த்தீங்கன்னா கொன்றை மலர் தான். அங்கே மட்டும் கிடையாதுங்க, தாய்லாந்துலையுமே தேசிய மலர் கொன்றை மலர் தான். சித்திரை மாசத்துல பூக்கிறதால இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா சித்திரை கணிப்பு. இதை பத்தி அகத்தியர் பார்த்தீங்கன்னா, நிலத்திற்குள் என்றைக்கும் வாடாத இன்ப மலர் கொம்பே அப்படின்னு அகத்தியர் குறிப்பிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய பூக்கள்ல வாடாத மலரா இந்த பூவை தான் சொல்றாங்க. இந்த கொன்றைப்பூ எந்த வருஷம் அதிகமா பூக்குதோ அந்த வருஷம் வந்து மழை அதிகமா வருங்க. அதையும் கூட கணிச்சிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து புளிய மரத்தில் வரக்கூடிய புளியை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கொன்றை புளி, அதாவது இந்த கொன்னை மரத்தில் ஒரு காய் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது வந்து கொன்னைப்படம்னு சொல்லுவோம். அந்த கொன்னை புளியை தான் வந்து சமையலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொன்னை புளியில சமைக்கும் போது நமக்கு உமிழ்நீர் அதிகமாக சுரக்குங்க. அதனால வந்து செரிமான பிரச்சனை இருக்காது. அடுத்தது பித்தத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்திருக்குங்க. இந்த மரத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான வறட்சியான சூழ்நிலையுமே ரொம்ப சூப்பராக வளர்ந்துருங்க. ஆனால் இதோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதால் வந்து தன்னோட இனத்தை வந்து உற்பத்தி செய்ய முடியாது. அதாவது ஒரு விதை கீழே விழுந்துச்சுன்னா அது முளைக்காதுங்க. அதை சாப்பிடக்கூடிய இந்த முள்ளம் பன்றி, நரி, வவ்வால் இந்த மாதிரியான பறவைகளோ விலங்குகளோ சாப்பிட்டுட்டு அதோட வயிற்றுக்குள்ள போய் அது வெளியில கழிவா வரும்போது மட்டும்தாங்க அந்த விதை முளைக்கும். இப்ப நம்ம ஊர்லலாம் இந்த கொன்னை மரத்தோட இலை எங்க பயன்படுத்துவான்னு பாத்தீங்கன்னா, பன்னிக்கறி போறதுக்காக. ஏன்னா பன்னிக்கறி வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேல அதிகமா போகும்போது கறி வந்து கெட்டு போயிருங்க. ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக தான் கொன்னை மரத்துக்கு இலைக்கு மேலே தான் அந்த பன்னிக்கறியை வச்சுருப்பாங்க. நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது பார்த்துருக்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய சயின்ஸ் பாருங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய மருத்துவங்களுக்கு அந்த கொன்றை மரத்தோட தலையிலேருந்து வேறு வரைக்கும் எல்லாமே பயன்படுது. அதனால தான் இந்த கொன்னை மரத்துக்கு வந்து நோயாளிகளின் கொலையாளி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இப்போ தாங்க இதோட மகத்துவம் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ கொல்கத்தாவில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இதை பற்றின நிறைய ரிசர்ச் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்குன்னு நிதி ஒதுக்கி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு வியாபாரிங்க. அதாவது மாம்பழத்துலேருந்து காய்கறிகள் வரைக்கும் எல்லாமே சேல் பண்ணுவார். தட்டு கூட பண்ணி கொடுத்துட்ருப்பாரு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து அந்த மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்காக கொன்றை மலரை தான் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் தான் பழுக்க வைப்பாங்க. ஏன்னா இது தாங்க இயற்கை. இதோட மகத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால தான் 20 ரூபா ஸ்டாம்பில் பார்த்தீங்கன்னா அந்த கொன்றை மலரோட பூ வந்து அச்சிட்டு இருப்பாங்க. இதுதாங்க நம்ம அதுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கௌரவம்.